நம்மள்ல பெரும்பாலான வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன், மட்டன், அப்புறம் சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாரி எப்பவுமே ரெகுலரா சாப்பிட்டுட்டு வெரைட்டியா ஏதாச்சும் சீக்கிரமா செய்யணும்னு ஆசைப்பட்டு புளியோதரை, லெமன் சாப்பாடு, அப்புறம் வந்து தேங்காய் சாப்பாடு இந்த மாரி வெரைட்டி ரைஸஸ் நெறையவே செஞ்சிருக்கோம். பட் ஆனா வீடே மணக்கிற எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. அந்த மாரி ஒரு ரொம்ப சீக்கிரமா, ரொம்ப சுவையா செய்யணும்னு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ அந்த மாரி யோசிக்கிறவங்களுக்காகவே இந்த வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னா, கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போறோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்புல குக்கர் வச்சு அதில கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அது வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு வந்து பார்த்தீங்கன்னா உடைக்காம முழு மிளகா அப்படி போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 பூண்ட வந்து நல்லா பொடிசா நறுக்கி இந்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வரமிளகா 2டே 2 வரமிளகாவ கட் பண்ணி போட்டு, அது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும் எல்லாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கோம். அந்த 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா வதக்குங்க. ஸோ ரொம்ப வந்து முருக விட வேண்டாம் வெங்காயத்த. ஓரளவுக்கு நல்லா வதக்குனாவே போதும். அதுக்கப்புறம் 2டே 2 பச்சை மிளகா கீறி அதில ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி. ஸோ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கணக்கு வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா பொடியா நறுக்கி அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் பொடி. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாடை போற வரைக்கும் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காயப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட நம்ம ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கோம். அத நம்ம சூட் பண்ணாம விட்டோம். ஸோ நீங்களும் மறக்காம ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறப்பவே. ஸோ காயப்பொடி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடியே ஊற வச்சிருக்கிற துவரம் பருப்பு அண்ட் அரிசி கிட்டத்தட்ட 2 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் துவரம்பருப்பு 1/2 மணி நேரமா நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ ஊற வச்ச அரிசியை இதோட இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவேன். ஸோ 2 டம்ளர், ஸோ 4 கப் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற்றிருக்கேன். துவரம்பருப்பு தண்ணி ஆட் பண்ணல. நான் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும் அந்த அளவு தான் வைக்கிறேன். ஸோ அதுவும் கவனமாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இலையை கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க 10 நிமிஷத்தில் வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் தயார் பண்ணிட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, விசில் வர்றப்பவே உங்களுக்கு நல்லா வீடே மணக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக வைக்கிறத விட விசில் கொஞ்சம் ஒரு விசில் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா 1/2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கோம். நான் நார்மலாக 3 விசில் வைப்பேன். ஸோ இந்த இதுக்காண்டி நான் 2 விசில் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா? ஸோ விசில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிர நல்லா மணக்க சூப்பரான கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிருச்சு. உங்கள் வீட்டில் எப்போயுமே புளி சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு அப்படின்னு செஞ்சு போர் அடிச்சவங்களுக்கு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்க. உண்மையிலே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.